ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸின் அரசாங்கத்தினால் திட்டமிடப்பட்ட வெப்பமாக்கல் சட்டத்திற்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. புதிய விதிகள் அதிக வெப்பமாக்கல் செலவுகளை ஏற்படுத்தும் என ஒரு ஆய்வு எச்சரிக்கிறது. குறிப்பாக வாடகைக்கு குடியிருப்போருக்கு இதனால் அதிக செலவுகள் ஏற்படலாம். எரிவாயு வெப்பமாக்கலுக்கான விலைகள் எதிர்காலத்தில் பாரிய அளவில் உயரக்கூடும் என்று குறித்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. எரிவாயு மூலம் வெப்பமாக்குவதற்கு தற்போது 1 கிலோவாட் மணி நேரத்திற்கு சுமார் 11 சதங்கள் செலவாகின்றன. ஆனால் இந்த தொகை 2029ஆம் ஆண்டில் 15 சதங்களாகவும் 2040ஆம் ஆண்டில் 25 சதங்களாகவும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயோமீத்தேன் போன்ற விலை உயர்ந்த புதுப்பிக்கத்தக்க எரிபொருள்கள் மற்றும் அதிக எரிவாயு நெட்வொர்க் செலவுகள் ஆகிய காரணிகளே இந்த விலை உயர்வுக்கு காரணிகளாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உரிமையாளர்கள் குறைந்த விலையில் வெப்பமாக்கல் அமைப்புகளை நிறுவலாம் என்ற போதிலும் வாடகைக்கு குடியிருப்போர் அதிக கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். வெப்பமாக்கல் செலவுகள் இவ்வாறு அதிகரிப்பது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகிறது.